இன்றைக்கி வீடியோவில் கவினி அரிசி இனிப்பு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எல்லா பொங்கலுக்கும் ஒரே ரெசிபி பண்ணாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியாக கவினி அரிசியில் பொங்கல் செய்யலாம் வாங்க. நான் இங்கே ஒரு 1/4 கிலோ கவினி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரத்துக்கிட்ட வாட்டரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட கவினி அரிசி எடுத்த அதே கப்பில் டபுள் மடங்குக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு 10லேருந்து 12 விசில் போல் வரட்டும். நார்மல் ரைஸ் மாதிரி இருக்காது இது. ஸோ அதனால தான் நான் நாள் நைட்டே ஊற போட சொன்னேன். இப்போ ஒரு 12 விசில் போல் வந்துருச்சு. குக்காகி இந்த லெவலுக்கு ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்க ஜாகரியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜாகரியோட லம்ஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லாத மாதிரி எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கோகோனட் ஒரு 2லேருந்து 3 துண்டு கோகோனட்டை கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் இந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்க்காக தான். இப்போது ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக நுறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் கொதி விட்டுட்டே இருக்கட்டும். ஆட் பண்ண ஜாங்கிரியோட இனிப்பெல்லாம் உள்ளே நல்லா இறங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு தட்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா உருகி வந்தோடனே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கோகோனட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த உடனே இதை நம்ம 1 பை 1 எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தென் இதில் இப்போது கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூ நட்டை நடுப்பிளந்து இந்த மாதிரி நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம இந்த கேஷ்யூ நட்டையும் வெளில எடுத்துக்கலாம். ஃபைனலாக இதில் ட்ரைட் கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். காஞ்ச திராட்சையை அது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்தாலே நல்லா புஃப்னு ஊதி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆன உடனே இந்த நெய்யோடு சேர்த்து அந்த ட்ரைட் கிரேப்ஸையும் இந்த பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கோகோனட் ஸ்லைசஸ் கீயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது, அப்புறம் கேஷ்யூ நட்ஸையும் இதில் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றி நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கருப்பு கவனியில் ஒரு ஆசமான பொங்கல் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.